ஒரு 10 செகண்ட் நிக்க வச்சாலே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கால்லாம் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். வை? அரைமண்டி அப்படிங்கிறது மோஸ்ட் சேலஞ்ச் ஒன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட் நிக்க வச்சாலே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கால்லாம் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். வை? ஸோ அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். எல்லாரும் அரைமண்டியில் உட்காருங்க பார்க்கலாம். சிட் அரைமண்டி, சிட் மோர் அரைமண்டி, புஷ் யுவர் செல்ஃப். எஸ், இப்போ அந்த ட்ரிக்ஸை நம்ம பார்க்கலாமா? இப்போ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அரைமண்டிக்கு. நம்மளோட தை மசில்ஸ் அந்த பெயினை வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. அந்த அரைமண்டி எப்படி நம்ம கீழே உட்காரணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கணும். அரைமண்டி உட்காரும்போது உங்களோட பெயினை வந்து நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவலில் முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் முடியலை, அரைமண்டி 100 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும்னா அழகாக 2 கையிலையும் கடகாம படிங்க பார்க்கலாம். ஸ்மைல் பண்ணுங்க, அழகா ஸ்மைல் பண்ணுங்க. இப்ப கான்சென்ட்ரேஷனை கைக்கு கொண்டு வாங்க. அழகா உங்களோட அலபத்மத்தை பாருங்க. டை யும் தாத் தாத் டை யும் தா ஹா. அப்பலாம் முடிஞ்ச அளவு புஷ் பண்ணுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு புஷ் பண்ணி உட்காந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது அரைமண்டி எக்ஸசைஸை வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும்